பருப்பு இல்லாத பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி வச்சிடலான்னு பார்த்துருவோம். குக்கர் அடுப்பில் வச்சு காஞ்சதும் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தையும் ஒரு 7-8 பல்லு பூண்டையும் போட்டு நல்லா வதங்கி வரட்டு. நல்லா வதங்கி வந்த உடனே 3 தக்காளியும் போட்டு நல்லா உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சா ஒரு பீர்க்கங்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு சின்னதாக நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அதில் விட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 3 விசில் வரட்டு. 3 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிடுவோம். கொஞ்சம் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி விட்டு குக்கரை திறந்து அதில் விட்டுருங்க. தேங்காய் கலவையை நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தலையும் தூவி மூடி வச்சுட்டு எடுத்து பரிமாறினா சுவையான பருப்பு இல்லாத சாம்பார்.